ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல தொற்று நோய் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இது எதனால் வரலாம்னா பாக்டீரியா, ஈஸ்ட் ஆர் ஜெர்ம்ஸ்னால வரலாம். யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் ரொம்ப காமன், 30% ரொம்ப காமன் தேன் மென். ஏன்னா அந்த டியூப் வந்து ரொம்ப நேரமாகவும் வெறும் ஷார்ட்டாகவும் இருக்கனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் அங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கனால ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமன். ஸோ இது யாருக்கெல்லாம் மோஸ்ட் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் யூரினை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ ஹைஜீனிக்காக டாய்லெட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோன்னா ஸோ அந்த யூரின் அந்த ட்ரையாங்குலர் பவுச்சில் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுதோ ஸோ அப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் இப்போது ஹைஜீனிக்காக இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா இந்த ப்ரெக்னென்சி அப்போ நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கனால அந்த ஹார்மோன்ஸே வந்து ஃபேவரபுளாக பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் நம்ம ஜெனிட்டல்ஸை. இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ப்ரெக்னென்சிலே இன்னொரு சான்சஸ் 3 to 4 monthsக்கு அப்புறம் பேபி வளர என்ன ஆகும்னா அதோட வெயிட் பேபி யூட்ரஸ் வந்து என்ன ஆகும், சிட்ஸ் ஆன் த பிளாடர், அந்த யூரினரி பவுச் மேலே தான் ரெஸ்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட் ஆகிறப்போ நம்மளால் கம்ப்ளீட்டாக யூரினை பாஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ அங்கே யூரின் செட்டிலாக இருக்கும் கொஞ்ச நேரம். அந்த இருக்கிறப்போ அது வந்து ஃபேவரபுளாக இருக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு. இன்னொன்று நம்ம வாஷ்ரூம்ஸ் இப்போ எங்கே போனீங்கனாலும் வெளியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஃப்ளஷ் கொடுத்துட்டு ஆரல்ஸ் க்ளாசெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் பாருங்கள். ஸோ வேறு யாருக்கோ இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வராமல் இருக்கலாம். அண்ட் மெனோபாசல் விமென்ஸ். ஸோ இப்போ நம்ம 1 year பீரியட்ஸ் இல்லை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்போ நிற்க போகிற அப்பயும் என்ன ஆகும்னா வெஜைனா வந்து நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாகவும் சாஃப்டாகவும் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். அது ஒரு ஃபேவரபுளாக இருக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது இன்னொரு லாங் ரனில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நர்வ் டேமேஜஸ் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களால யூரின் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே யூரின் வந்து வாய்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போக முடியாது. அப்போது யூரின் வந்து செட்டிலாக இருக்கும் பிளாடரில். அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் கிட்னி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த இடத்துல ஒரு பிளாக் மாதிரி க்ரியேட் ஆகிறப்போ ஸோ அங்கே யூரின் கொஞ்சம் நேரம் ஸ்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ். கெத்தீட்டர் வேறு யாருக்கு வரலான்னா கெத்தீட்டர் இப்போது எமர்ஜென்சியில் இருக்காங்க பேஷண்ட்ஸ்னால் அப்போ அவங்களுக்கு கெத்தீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரலாம். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்டம்ஸாக எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ 2 to 3 times ஒரு ½ an hourக்குள்ளே ஒரு 4 times அப்படி வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி பார்க்க முடியும். அடிக்கடி போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் இருக்கும், ஒரு பர்னிங் சென்சேஷன், யூரின் பாஸ் பண்ணுறப்போ பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிளட் இன் யூரினே வரலாம். ஒரு சிலருக்கு யூரின் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல்லியாக இருக்கும் அண்ட் மில்கி அப்படியே ஒரு க்ளவுடியாக இருக்கும் ஒரு ஸ்மெல்லோட. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்போ அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது 2 days நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு சரி எனக்கு ரொம்ப நல்லாயிடுச்சு, ஸோ இது வந்து நம்ம மெடிசனை நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா சரி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பி ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். திருப்பி 10 to 15 daysலேயே இன்னொரு தடவை இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஆர்எல்ஸ் 6 monthsக்குள்ளே இன்னொரு தடவை வரலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், அந்த இன்ஃபெக்ஷன் மாஸ்க் ஆகி வெளியில் தெரியாமல் நம்ம பிளாடர்லேருந்து, ஸோ பிளாடர்னால் நம்ம அது ஒரு ஃபுல் நார்மல் மெக்கானிசம் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம பாடியிலேருந்து யூரின் வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகும். ஸோ கிட்னியில் ஃபில்டர் ஆகி அது யூரிட்டர் வழியாக வந்து ட்ரையாங்குலர் பவுச்சில் வந்து கலெக்ட் ஆகிட்டு ஒரு அமௌண்ட் வரையும் கலெக்ட் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் போகும் பிரெயினுக்கு. ஸோ ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட யூரித்ரா, நான் சொன்ன இந்த டியூப் யூரின் பாஸ் பண்ணுற டியூப் வந்து என்ன ஒரு டேப் மாதிரி நம்மளுக்கு அங்கே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பிரெயினுக்கு சிக்னல் போகிறப்போ அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் சிக்னல் வந்து யூரித்ராக்கு வரும். ஸோ நம்ம இப்போ வந்து எம்டி பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த யூரித்ராலேருந்து இப்போ என்ன ஆகும், பிளாடருக்கு போகும் இன்ஃபெக்ஷன். பிளாடர்லேருந்து திருப்பி யூரிட்டர் அந்த 2 டியூப் வருது, அந்த டியூபுக்கு போகலாம். ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் வந்து கிட்னிக்கு போகும்.
ரொம்ப ரேர் கேசஸ் நம்மளோட பிளட்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் போகலாம். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஞ்சரஸ் கிடையாது. அதை நம்ம விட்டோன்றனா கண்டிப்பாக வந்து டேஞ்சரஸ். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ப்ரெக்னென்சி மாம்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக அந்த டைமுக்கு வந்து டாக்டர்கிட்ட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். ஸோ நீங்கள் எடுக்கலை ஆன் அண்ட் ஆஃப் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் பேபி வரலாம். ஸோ எப்படின்னா லோ பர்த் வெயிட் பேபிஸ் வரலாம். சீக்கிரமே வந்து 39 வீக்ஸ்லேயே பிறக்கலாம், ஒரு 38 வீக்ஸ்லேயே பிறக்கலாம். இல்லைனா வந்து ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆகும், அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வரலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால. ஸோ இதெல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இது எப்படிலாம் நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 7 to 8 glasses ஆஃப் வாட்டர் கம்ப்ளீட்டாக டெய்லி நம்ம குடிக்கிறோமா இல்லையான்றது மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 2.5 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிக்கணும். ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக குடிச்சாகணும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, யூரினை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்களுக்குலாம் ரொம்ப சான்சஸ் அதிகம். இன்னொன்று வந்து காட்டன் வந்து பேண்டீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ப்ரிஃபரபிளாக போகணும். ஏன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது சாட்டன் கிளாத் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது உங்கள் வெட் வந்து ஆல்ரெடி வெட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வெட் வந்து என்ன ஆகும்னா க்ரோத் ஆஃப் பாக்டீரியாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் போடுறீங்க அப்படின்னா காட்டன் பேண்ட்ஸாக இருந்தால் நல்லது. டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த இடம் எப்பயுமே மாய்ஸ்டாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபேவர் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல பாக்டீரியா வளர்கிறதுக்கு. வேறு என்னெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து வாஷ்ரூம் போகிறீங்க, டாய்லெட் போகிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் டு பேக் வாஷ் பண்ணணும். பேக் டு ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆனல் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பேக் டு ஃப்ரண்ட்